ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நாங்கள் ஸ்ரீதேவி கூட ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வந்துட்டு என்னெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம், ஏன் கற்றுக்க போகிறோங்கிறத வந்து எங்ககிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து அவங்க கிட்ட என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப போல்டாகவும் நெக்ஸ்ட் என்ன கற்றுக்க போகிறோன்ற ஒரு ஆர்வத்தோடு இருந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. With this experience, we were also able to connect back with our own school days, and we are really proud of Sridevi, and we both wish her all the best for her future. Hello everyone, என் பேர் Sridevi. நான் Chennai CHSS Lakshmipuramல 9th standard B section படிக்கிறேன். என்னோட டாபிக் என்னன்னா Bernoulli Principle and its application from Aeroplane lift to flow meter. அதாவது Bernoulli Principleனா என்ன, அது எங்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்றதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி Bernoulli Principleோட சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துக்கலாம். என்கிட்ட 2 பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரோட டாப்பில் பிடிச்சிட்டு ஊதும்போது அந்த பேப்பர் ஒட்டிக்குமா இல்லை விரிஞ்சு போகுமா? பாருங்க. இங்கே என்ன நடந்தது? 2 பேப்பரை ஒட்டிக்குது. ஏன்னா நான் ஊதுற காற்றோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கனால ப்ரெஷர் வந்து அங்கே கம்மியாயிடுது. அதனால் 2 பேப்பரை ஒட்டிக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பெர்னாலிஸ் பிரின்சிபல் படிக்கிறதுக்கு முன்னாடி அதை யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியணும்ல. அது யாருன்னா டேனியல் பெர்னாலி. இவர் என்னவா இருந்தாருன்னா ஸ்விஸ் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிஸ்டாக இருந்தார். இவர் என்ன சொல்கிறாருன்னா பெர்னாலிஸ் பிரின்சிபலை ஃப்ளூயிடோட வெலாசிட்டியோடையும் ப்ரெஷரோடையும் ரிலேட் பண்ணுறாரு. இதோட பேஸாக எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபலை சொல்கிறாரு. பெர்னாலிஸ் பிரின்சிபலுக்கு அதோட பேசிக்ஸ் தெரியணும்ல. அது ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா ப்ரெஷர். ப்ரெஷர்னா என்னென்னா ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ப்ரெஷரோட யூனிட் என்னென்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஆணி இருக்குது. அந்த ஆணியோட தலைப்பகுதி என்னன்னு சொல்லணும்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அதோட கால் பகுதி என்னன்னு சொல்லணும்னா பாயிண்ட்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்குது. அந்த இமேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாயிண்டட் சைடு வச்சு சுற்றியால் வால் அடிக்கும்போது அதுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா, இல்லை ஃப்ளாட் சர்ஃபேஸை வச்சு சுற்றியால் வால் அடிக்கும்போது அதுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தான் இருக்கும். ஏன்னா நான் சுற்றியால் ஒரு ஃபோர்ஸில் அடிக்கும்போது அது பாயிண்டோடைய சின்னதாக இருக்கனால ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஆணி வந்து உள்ளே போயிடுது. இப்போ இதே ஃப்ளாட் சர்ஃபேஸை வச்சு அதே ஃபோர்ஸில் நான் அடிக்கும்போது அதோடைய ஏரியா பெருசாக இருக்கனால ப்ரெஷர் வந்து அங்கே கம்மியாக தான் இருக்குது. அதான் ஏரியா சின்னதாக இருந்தால் அங்கே ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஏரியா பெருசாக இருந்தால் அங்கே ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபோர்ஸ் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா எனர்ஜி. எனர்ஜினா என்னென்னா எபிலிட்டி டு டூ ஒர்க். எனர்ஜிலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. அதில் பெர்னாலிஸ் பிரின்சிபலுக்கு தேவையான எனர்ஜி என்னென்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜியில் 2 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஒன்று பொட்டென்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று கைனெட்டிக் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டாய் ட்ரெயின் இருக்குது. அந்த டாய் ட்ரெயின் வந்து ஒரு செட்டன் ஹைட்டில் நிற்கிதுல, அப்போ கால்குலேட் பண்ணுற எனர்ஜி தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னென்னா mgh. அதாவது அந்த ட்ரெயினோட மாசு சுற்றி இருக்கிற கிராவிட்டி அது ஒரு ஹைட்டில் இருக்குல்ல, அதை கால்குலேட் பண்ணது தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா என்னென்னா இப்போ அதே டாய் ட்ரெயின் வந்து ஒரு செட்டன் ஸ்பீடில் கீழே வருதுல்ல, அது மூவிங்கில் இருக்கும்போது கால்குலேட் பண்ணுற எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னென்னா 12 × mv². அதாவது அந்த ட்ரெயினோட மாசு ஒரு ஸ்பீடில் வருதுல்ல, அதை கால்குலேட் பண்ணுறது தான் கைனடிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் என்ன எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல். எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல்னா எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு. அதாவது எனர்ஜி வந்து உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. இட் மே டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் டைப் டு அனதர். இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை வந்து நம்ம மலைன்னு வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மலை மேலே ஒரு பால் இருக்குது. அந்த பால் வந்து ஒரு செட்டன் ஹைட்டில் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன எனர்ஜி இருக்குன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போ அதே பால் வந்து மூவிங்லேருந்து கீழே வருது, ஆனால் ஒரு செட்டன் ஹைட்டில் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன எனர்ஜி இருக்குன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. அதே பால் மூவிங்கில் வருது, ஆனால் கீழே ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு வந்தது.
அப்போது அதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும்னா கைனடிக் எனர்ஜி இருக்கும். டோட்டல் எனர்ஜி என்னென்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. இந்த டோட்டல் எனர்ஜி, இந்த எனர்ஜி எப்போவுமே கான்ஸ்டன்டாக இருக்கும். இந்த இமேஜில் டோட்டல் எனர்ஜி என்னென்னு பார்க்கலாமா? பால் ஏ, பால் பி, பால் சி, இதோட பொசிஷன் வேணாச்சு வேறு மாதிரி இருக்குமே தவிர அதோட டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜில் வந்து பைப்ஸ் இருக்குது. அந்த பைப்ஸில் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்போது முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா எனர்ஜி இஸ் கன்சர்வ்னு பார்த்தோம். இதில் வந்து மாஸ் இஸ் கன்சர்வ்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அப்போது உள்ளே வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ மாஸ் ஆஃப் வாட்டர் உள்ளே வருதோ அதே செகண்டில் மாஸ் ஆஃப் வாட்டர் வெளியில் போய் தான் ஆகணும். ஏன்னா அங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லாதனால எவ்வளோ மாஸ் ஆஃப் வாட்டர் உள்ளே வருதோ அவ்வளோ மாஸ் ஆஃப் வாட்டர் வெளியில் போய் தான் ஆகணும். நம்ம உள்ளே வர வாட்டரை இன்ஃப்ளோன்னு சொல்லுவோம், வெளியில் போகிற வாட்டரை அவுட்ஃப்ளோன்னு சொல்லுவோம். இன்ஃப்ளோவோட ஃபார்முலா என்னென்னா A1 ρ1 V1 ஈக்குவல் டு அவுட்ஃப்ளோட ஃபார்முலா என்னென்னா A2 ρ2 V2. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குல்ல, வாட்டரோட டென்சிட்டி வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ இதில் டென்சிட்டி கேன்சல் ஆகிடும். மீதி நம்மளுக்கு A1 V1 A2 V2. இதுதான் கண்டினியூட்டி ஈக்குவேஷனோட ஃபார்முலா. கண்டினியூட்டி ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா ஏரியா பெருசாக இருந்தால் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், ஏரியா சின்னதாக இருந்தால் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். இதுதான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெர்னௌலிஸ் பிரின்சிபிள். நான் முன்னாடியே சொன்னல பெர்னௌலிஸ் பிரின்சிபிளை ஃப்ளூயிடோட வெலாசிட்டியோடையும் ப்ரெஷரோடையும் அதை ரிலேட் பண்ணுறாங்க. அதோட பேஸ் தான் எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபிளை சொல்கிறாங்க. பெர்னௌலிஸோட ஈக்குவேஷன் என்னென்னா ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த 3 எனர்ஜியுமே எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜில் பைப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போது டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருந்தாலும் அதோட இங்கே இருக்கிற டோட்டல் எனர்ஜியும் இங்கே இருக்கிற டோட்டல் எனர்ஜியும் சேமாக தான் இருக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து ஹைட் வந்து கேன்சல் ஆகிடும். மீதி நம்மளுக்கு ப்ரெஷர் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷனில் பார்த்தோம்ல, ஏரியா பெருசாக இருந்தால் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், ஏரியா சின்னதாக இருந்தால் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போது A1ஓட ஏரியா பெருசாக இருக்கனால வெலாசிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். இது A2ஓட ஏரியா சின்னதாக இருக்கனால வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா V2 greater than V1. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆனால் இதில் வந்து எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு மீது எனர்ஜி இருக்குன்னா ப்ரெஷர் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. அப்போது ப்ரெஷர் எனர்ஜி வந்து P2ஓட P1 வந்து கிரேட்டராக இருந்தால் தான் இந்த 2 எனர்ஜியுமே சேமாக இருக்கும். இதுதான் பெர்னௌலிஸ் பிரின்சிபிள். நம்ம முன்னாடி சொன்னல பெர்னௌலிஸ் பிரின்சிபிளை இது ஃப்ளூயிடோட வெலாசிட்டியோடையோ ப்ரெஷரோடையோ ரிலேட் பண்ணுறாங்க. அதை வச்சு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பெர்னௌலிஸ் பிரின்சிபிள் வந்து எங்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனில் வந்து இது பெர்னௌலிஸ் பிரின்சிபிள் வந்து அப்ளை ஆகுது. ஏரோப்ளைனோட விங்ஸ் எப்படி இருக்குன்னா கீழே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஆகும், மேலே வந்து கர்வ் ஷேப்லேயும் இருக்கும். இப்போ அந்த ஏரோப்ளைன் வந்து பறக்கும்போது எதிரிலேருந்து வர காற்றானது மேலே வந்து அதிகமாகவும் கீழே வந்து கம்மியாகவும் போகுது. அப்படி போகும்போது அந்த மேலே காற்று ஸ்பீடாகிறதுனால அந்த காற்றோட வெலாசிட்டி வந்து மேலே அதிகமாக இருக்கும், கீழே வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். நம்ம பெர்னௌலிஸ் பிரின்சிபிள் பார்த்தா வெலாசிட்டி கம்மியாக இருந்தால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால கீழே வந்து ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதனால் ஏரோப்ளைன் லிஃப்ட் ஆகிறதுக்கு உதவுது, அது ஸ்டேபிளாக பறக்கிறதுக்கும் பெர்னௌலிஸ் பிரின்சிபிள் ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்தோன்னா வென்ச்சுரிமீட்டர். இந்த வென்ச்சுரிமீட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா வென்ச்சுரிமீட்டரோட இமேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து வாட்டர் ஏதோ ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஃப்ளோ ஆகும்போது இதோட ஏரியா பெருசாகவும் இதோட ஏரியா சின்னதாகவும் இருக்குல்ல, அப்போ அதோட ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகும். அதை ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த பைப்ஸ் வச்சுருக்காங்க.
இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் கிடச்சிட்டாலே இப்போ நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி வேணும். இது ப்ரெஷர் கிடச்சிட்டாலே நம்ம பெர்னால்ஸ் ஈக்குவேஷனை வச்சு நம்ம வெலாசிட்டியை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து பெர்னால்ஸ் பிரின்சிபிள் வந்து அப்ளை ஆகுது. இல்லைன்னா நம்ம என்ன பார்க்குறோன்னா பெர்னால்ஸ் பிரின்சிபிளில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து 2 அப்ளிகேஷன் பார்த்தேன். ஒன்று ஏரோப்ளேன் லிஃப்ட்டும், இன்னொன்று வந்து வென்ச்சுரிமீட்டரும் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கற்றுக்கணும். இதை வந்து நீங்களும் இன்னும் நல்லா எல்லாத்தையும் வந்து கற்றுக்கணும். தேங்க்யூ.